ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைடி செக்மெண்ட்டில் ஒரு அல்டிமேட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்குறோம். ஃபைனலாக இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். எள்ளு இட்லி பொடி. எள்ளு இட்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. பொடியோட டேஸ்ட்டே ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்: எள்ளு, உளுத்தம்பருப்பு, தனியா, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி, கார்லிக், சால்ட், பெருங்காயம், கருவேப்பிலை. கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக இந்த உளுத்தப்பருப்பை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கப்பேன். உங்களுக்கு எண்ணெய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணாமல் நார்மலாக வறுத்து எடுத்துக்கங்க. ட்ரையாக வறுப்பட்டுச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அடுக்கடலை பருப்பு இதே மாதிரி ஒவ்வொன்றும் வறுப்பட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான் மொத்தமாக. இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ எள்ளு அதையும் சேமாக வறுத்து எடுத்துக்குங்க. இந்த பொடியை வந்து ஒரு இட்லி சாப்பிடுவாங்க, 3 இட்லி கூட, 4 இட்லி கூட, ஏன் 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அடுத்தது தனியாக போட்டுக்குங்க. சேர்த்து வறுக்கிறதுனால வறுப்படாதுன்னு வச்சுக்காதீங்க, நல்லா வறுந்துடும். அடுத்தது வேர்க்கடலை. வறுப்படும் போதே பார்த்திங்கன்னா வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்குங்க, கூடவே பூண்டியும் சேர்த்துக்குங்க. நல்லா வறுப்படட்டும். இதோட மொத்தமாக சேர்த்து வறுப்படும் போது நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். வறுந்துடுச்சு, எடுத்து வச்சுங்க தனியாக. உளுந்தோடு சேர்த்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த இட்லி பொடி டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நான் நம்பர் கொடுக்குறேன், வேணா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மிளகாய் 2 மிளகாயும் ஒன்றாவே சேர்த்து நம்ம வறுப்பட்டோம். இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுங்க, அப்போ தான் மிளகாய் நல்லாயிருக்கும். பெருங்காய பொடி அப்படியே போட்டாச்சு. போட்டு அந்த ஹீட்லேயே அது இதுவாகும். கருவேப்பிலை. ஃபைனலாக ஆன்லைனில் இட்லி பொடி வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதிலே போஸ்ட் பண்ணுறேன். நான் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3த்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நல்லா பார்த்து பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி பொடியை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பொடி. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. அதுவும் கருப்பு எல்லாம் கண்டிப்பாக வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெள்ளையோட கருப்பு தான் அதிகமாக சாப்பிட்டா நல்லது. நல்ல ஒரு மெடிசன் பர்பஸான ஒரு ரெசிபி இது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எலும்பு, ஹார்ட்டு, தைராய்டு, கேன்சர், டயபிட்டிஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மருந்தாக பயன்படும். இந்த எள்ளு பொடி பார்த்திங்கன்னா சுட இட்லி, உப்புமா, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து நெய்யாக இல்லை நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயோடு சேர்த்து ருசிச்சு பாருங்கள். வியூவர்ஸ் எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் அடுத்த ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க.